மூன்றாம் கட்ட தேர்தல் வாக்குறுதியா அதிமுக ஆட்சிக்கு வந்து நாங்க 10,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி எடப்பாடி கே பழனிசாமி அறிவிச்சிருக்காரு. இதை நீங்க மக்களாகி நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஆனா முதல்ல எந்த கட்சியா இருந்தாலும் மக்களுக்கு அவங்க எதுக்காக கருணை தொகை கொடுக்கணும்? கருணை தொகைங்கிறது அது அவங்களோட கட்சி நிதியிலேருந்து அவங்க கொடுக்க போறதில்ல. மக்களாகிய நம்ம வரி கட்டுறோம். நம்மளோட வரி பணத்தை வாங்கி அதை நமக்கு திருப்பி கொடுக்குறாங்க. அதை ஏதோ அவங்க பண்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தைப்படி அது மாதிரி கொடுக்கறதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, எந்த ஒரு கட்சியுமே விலைவாசி உயர்ந்துட்டு உயர்ந்துட்டு அப்படிங்கிறாங்க. எதனால உயர்ந்தது? அதை கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ அவர் எடப்பாடியாரே எடுத்துக்கங்க. உதய மின் திட்டத்துல போய் அவர் தான் கையெழுத்து போட்டாரு. நம்ம மிகை மின் மாநிலமா இருக்கிறோம். ஆனாலும் அவர் போய் கையெழுத்து போட்டதுனால தானே நம்ம மத்திய அரசாங்கம் சொல்ற விலைப்படி நம்ம கொடுக்க வேண்டியிருக்குது. அடுத்தது ஒன் கண்ட்ரி ஒன் நேஷன் சொன்னாங்க. அதுல இவர் எதுக்காக போய் கையெழுத்து போட்டாரு? அது மாதிரி நிறைய விஷயங்கள் சரியான அரசியல் புரிதல் இல்லாம அரசியல் கட்சிகள் கையெழுத்து போட்டதுனாலதான் மத்திய அரசுக்கு மாநில அரசோட உரிமைகள் சரியா கிடைக்க மாட்டேங்குது. மத்திய அரசு மாநில அரசுக்கு தர வேண்டிய உரிமைகளை கரெக்டா கொடுத்தாலே இந்த கருணை தொகை எல்லாம் நமக்கு தேவைப்படாது. விலைவாசி பூரா ஆயிரம் இருக்கு. அடுத்த ஆட்சிலையாவது விலைவாசி குறையணும். இந்த 10,000 கொடுக்காம விலைவாசியை குறைச்சா மட்டுமே போதும். 10,000 கொடுக்கணும்னு வேண்டாம். விலைவாசி ஃபுல்லா குறைஞ்சா மட்டும் போதும். தேர்தலுக்காண்டி எல்லாரும் ஒன்னொன்னு சொல்லுதாங்க. அதே மாதிரிதான் இவங்க வாக்குறுதி கொடுக்காங்க. அதுக்காண்டி அவங்க 10,000 கொடுக்கணும் அவசியம் இல்லை. விலைவாசியை குறைச்சா மட்டும் போதும்.